குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன வீடியோஸோட கண்டினியூஸ் தான் இப்போ நம்ம காமர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நான் என்னென்னு சொன்னேன், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ சொல்கிறேன். ஓகேயா? அது பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்விரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை நம்ம நடத்துவதற்கு அதற்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர் மற்றும் பொலிட்டிக்ஸ் அதனுடைய மற்றும் லீகல் என்விரான்மெண்ட் இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் நம்ம பிஸ்னஸை என்ன செய்ய முடியும், வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? பிஸ்னஸோட சக்ஸஸ் அப்படிங்கிறது பொலிட்டிக்ஸ் மற்றும் அந்த லீகல் என்விரான்மெண்ட்டு சட்ட மாற்றங்களுக்கு ஏற்ப அது மாற்றி அதை சேஞ்ச் பண்ணி தக்க வைத்துக் கொள்வதற்கான அதன் திறனில் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? மேலும் இந்த லீகலாக சட்டம் மற்றும் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டு மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்றும், அதாவது சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி, இந்த மூன்றும் ஃபேக்டர்ஸ்களாக காரணிகளாகும். ஓகேயா? வணிகத்தின் மீது, அதாவது பிஸ்னஸின் மீது ஆதிக்கம் செலுத்துவதோடு பிஸ்னஸை பாதிக்கவும் செய்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த லீகலாக சட்டம் மற்றும் அரசியல் சுற்றுச்சூழலில் இந்த முக்கியமான சில இதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது அதனுடைய என்விரான்மெண்டல் இதை எலமெண்ட்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி is reflected by the following parameters like the election system, the law and order situations, the role and structure of military and police forces, the declarations of present rule, civil war, etc. அதாவது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலெக்ஷன் சிஸ்டம், லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன்ஸ், ரோல் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மிலிட்ரி அண்டு போலீஸ் ஃபோர்ஸு, டிக்ளரேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரூல், அதாவது ஜனாதிபதி ஆட்சி அமுல்படுத்துறது, மேலும் வார், அதாவது உள்நாட்டு வார், யுத்தம், அப்படியா, இதெல்லாமே ஒரு அளவுகோலாக கொண்டுள்ளது தான் இந்த பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரெஃபர்ஸ் டு தி ஐடியாலஜி அண்ட் philosophy ஆஃப் பொலிட்டிக்கல் parties, the government, the role and degree of authority of bureaucracy, the level of political consciousness among citizens and founding of political parties by business house and the cloud wielded by them. ஆர்கனைசேஷன் ரெஃபர்ஸ் டு, அதாவது அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது அரசியல் கட்சிகள், அரசாங்கம், அதனுடைய அதிகாரம், பற்றாக்குறைகள், மக்களிடையே பற்றாக்குறைகள் ஏற்படுறது, மக்கள் அவர்கள் மத்தியில் அந்த அரசினுடைய ஆட்சி எப்படி நகர்கிறது அந்த ஸ்டேஜு, ஃபைனான்ஸ் நிறுவனங்கள் மற்றும் அவர்களால் வழங்கக்கூடிய அந்த செல்வாக்கு மற்றும் அவங்களுடைய ஆதிக்கம், நிதி, அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட போன்றவற்றை அனைத்து செயல்பாடுகளையும் குறிப்பதற்கு பேர் தான் என்னது, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? இமேஜஸ் ஆஃப் த லீடர் அண்ட் தி கண்ட்ரி த இன்டர்நேஷ்னல் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, லீடர்ஸ் மற்றும் நாட்டினுடைய அந்த மதிப்பு போன்றவையெல்லாம் இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டை இது சார்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் த டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது சட்ட ரீதியான வியாபாரம், அந்த வியாபார அமைப்புகள் மற்றும் நெகிழ்வுத்தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி, வியாபாரத்தில் உள்ள அந்த நெகிழ்வுத்தன்மை, இது எல்லாமே அந்த பொலிட்டிக்கல் அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் நேஷன், அதாவது நாட்டினுடைய அரசியல் அமைப்பு முறையே எதை சார்ந்ததாக இருக்குது, பொலிட்டிக்கல் அண்டு லீகல் என்விரான்மெண்ட் தான் அதை சார்ந்து தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, த ஃபாரின் பாலிசி ஆஃப் த கண்ட்ரி வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு டேரிஃப்ஸ் அண்டு ஃப்ரீ ட்ரேட். டேரிஃப்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், வரிஸ், சரியா? அதாவது இந்த கஸ்டம்ஸ் வரி இருக்கு இல்லையா, சுங்க வரி, மற்றும் இந்த இலவசமான வர்த்தக முறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் கொடுத்து இந்த வெளியுறவு கொள்கைகள் அதன் மூலமாக அதெல்லாமே இந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டை சார்ந்து தான் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஜியோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், அதாவது இந்த புவியியல் சார்ந்த சூழல், என்விரான்மெண்டல் சூழல். ஓகேயா? அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த நேச்சுரல், ஜியாகிரபிக்கல் அண்டு ஜியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஹேவ் எ பியரிங் இன் த பிஸ்னஸ். தீஸ் ஆர் அஸ் ஃபாலோஸ். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் மற்றும் அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது கனிம வளங்கள் போன்றவை இந்த பிஸ்னஸை தாங்கி நிற்கின்றன. அவை எவை அப்படின்னு பின்வருமாறு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, the availability of natural resources like minerals, oil, etc. Since setting up of industries requires availability of raw materials.
நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா மினரல்ஸ் மற்றும் எண்ணெய் அந்த அமைப்புகளுக்கான ரா மெட்டீரியல்ஸ் ஆக இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா த வெதர் அண்டு climatic conditions and availability of water and other natural resources is essential for the agricultural sector அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் அதாவது வந்து இந்த வானிலை இது இல்லையா கிளைமேட் கண்டிஷன்ஸ் மற்றும் அந்த காலநிலைகள் அதனுடைய மாற்றம் மற்றும் நீர் வரத்து ஓகே இதெல்லாம் வந்து இயற்கை வளங்கள் கிடைப்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய வளங்களாகும். இவை எல்லாமே என்னது விவசாயத்திற்கு அவசியமான ஒன்றாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் தேர்டு பார்த்திங்கன்னா topographical factors like the terrain impact types of the business since the demand and consumption pattern may be vary in these regions. Example, in the hilly regions mode of transport will have to be modified to tackle the terrain. அந்த பிளேசஸ் இட அமைப்பிற்கேற்ற இடத்திற்கிடம் நம்மளுடைய இது டிமாண்டோ சரி கன்சம்ஷனோ சரி எல்லாமே என்ன செய்யும் வேறுபடும் இல்லையா. இவை வந்து அந்த லேண்டுடைய இந்த நிலப்பரப்பை உடைய தாங்கக்கூடிய அந்த காரணிகளுக்காகவும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம பார்த்தோம்னா மலைப்பாங்கான அந்த இல்லையா ஹில் ஸ்டேஷன் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதில் சில அந்த நிலப்பரப்பில் வந்து பயன்படுத்தப்படும் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஓகேயா. இதெல்லாம் அதான் சொல்கிறாங்க. அதாவது இந்த இட அமைப்பிற்கு ஏற்ற மாதிரி இடத்திற்கிடம் நம்மளுடைய டிமாண்ட் அண்டு கன்சம்ஷன் என்ன ஆகும் சேஞ்சஸ் ஆகும். அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க இந்த ஜியோகிராஃபிக்கல் ஜியோஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆர் நவ் கெய்னிங் மொமெண்டம் சின்ஸ் த கவர்மெண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப் ஆர் ஃபார்மிங் stringent policies for ecological conservations and preventions of pollutions. The ban on use of plastic bags imposed by the Ooty corporations is an example. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து தற்போது வந்து அதனுடைய அந்த தாக்கத்தை அதிகரித்து வருகின்றன. ஏனெனில் இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து முழுவதிலுமே வந்து அரசாங்கங்கள் மற்றும் என்விரான்மெண்ட்டு மற்றும் வந்து பாதுகாப்பு மற்றும் என்னது அந்த பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் தடுக்க மிக கடுமையான பாலிசிஸ்களை உருவாக்க வேண்டியிருக்கு. ஊட்டி மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா அந்த அந்த நெகிழின்னு சொல்லுவாங்களே அந்த பிளாஸ்டிக் பேக்ஸு இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து உதாரணமாக சொல்லலாம். அப்போ என்விரான்மெண்டல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. அதெல்லாம் வந்து அந்த பொல்யூஷன்ஸ் இல்லாத ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணணும். பொல்யூஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம என்ன செய்யணும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த சுற்றுச்சூழல் காலங்களில் தற்போது அதன் தாக்கத்து அதிகரித்து வருகின்றது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. நெக்ஸ்ட்டு வந்து location of certain industries is influenced by the geographical conditions. For example, in Tamil Nadu, the concentration of cotton textile industry in Coimbatore is due to the conducive weather conditions. சிறு தொழில்களாக இருந்தாலும் அதற்கு புவியியல் அதாவது வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா உங்களுக்கு லொக்கேஷன் அதாவது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது புவியியல் அடிப்படை சூழல்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. சின்ன தொழிலாக இருந்தால் கூட அந்த புவியியல் அதாவது அந்த ஜியோகிராஃபிக்கல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. உதாரணமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் உள்ள அந்த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு காரணம் அங்கே அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருப்பதனால தான் ஓகேயா. அந்த மாதிரி அந்த தொழில் அங்கே அது நன்றாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் ஹார்பர்ஸ் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸு அதாவது பொருள்கள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா அதனை போக்குவரத்திற்காக இருந்தாலும் சரி அதற்கான இயற்கையான துறைமுக வசதிகளும் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. டெக்னாலஜிக்கல் என்விரான்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு என்விரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸ் ஓகேயா. த டெவலப்மெண்ட் இன் த ஐடி அண்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஹேஸ் created a global market. Technology is widely used in conducting market research for understanding the special needs of the customer. இந்த கடந்த காலங்களில் இந்த தொழிலினுடைய டெக்னாலஜி முறைகள்லாம் இருக்கு இல்லையா அவை விரைவான வளர்ச்சியை அனைத்து விதமான பிஸ்னஸ்லேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் மற்றும் வந்து இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த வளர்ச்சி வந்து ஆனால் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை உருவாக்கியுள்ளது அப்படின்னே சொல்லலாம் ஓகேவே. எனவே வந்து இந்த இதெல்லாம் தக்க வைத்துக் கொள்வதற்கும் மேலும் அந்த தொழில்நுட்பத்தை இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கன்சியூமரினுடைய ஸ்பெஷலான
சிறப்பான தேவைகளை அது மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம கொண்டு வருவதற்கு அதற்கான ரிசர்ச் ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிய முடிகிறது. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து கன்சியூமருக்குள்ள இன்றைக்கு உள்ள அந்த சிறப்பான தேவைகளை அறிந்து அதை வந்து நம்ம ரிசர்ச் மூலம் கண்டறிந்து அவங்களுடைய கன்சம்ஷனுக்காக கொடுக்க இந்த டெக்னாலஜிக்கல் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. டிஜிட்டல் அண்ட் சோசியல் மீடியா ஆர் யூஸ்ட் அஸ் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் advertising and promoting the product services. Data mining and data analytic are used to know the customer better. Technology is used in managing inventory, storing goods in warehouses, in distributing goods and in receiving payment. This dynamic environment also includes the following. கஸ்டமர்ஸுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக பிஸ்னஸில் வந்து முக்கியமானது என்பதால் இந்த நியூ இன்வென்ஷன் புதிய படைப்புகளை உருவாக்கி வாடிக்கையாளர் அந்த கஸ்டமர்ஸை வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறது கவர்றதன் மூலம் பிஸ்னஸினுடைய ஸ்டாண்டர்டு அதனுடைய அந்த ஸ்டாண்டர்டை நம்ம நிலைநாட்டி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. மேலும் இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் மற்றும் இந்த சொசைட்டியினுடைய இந்த ஊடகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவற்றை வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு தளமாக ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனு விளம்பரப்படுத்தவும் மற்றும் அதை எல்லாத்தையுமே அந்த இதெல்லாம் டிஜிட்டல் இதை வந்து நம்ம பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர்ஸை நம்ம நன்கு அறிந்து கொள்ள இந்த டேட்டா மைனிங் மற்றும் வந்து இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் பொருட்களை வந்து நம்ம நிர்வகிப்பதற்காக ப்ரொடக்ஷன் செய்த பொருட்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சேமித்து வைத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதற்கும் மேலும் பணம் பெறுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்க என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன் நிறைய விதத்தில் நம்ம டெக்னாலஜி அப்படிங்கிறது பயன்படுகிறது. என்வரான்மெண்டல் சுச்சுவேஷனுக்கு இந்த டெக்னாலஜி சிஸ்டம் வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். மாறக்கூடிய என்வரான்மெண்டல் சுச்சுவேஷன்ஸு, அதாவது அந்த சுற்றுச்சூழலை வந்து நம்ம இப்போ என்னென்னு பார்ப்போம். தி லெவல் ஆஃப் டெக்னாலஜி அவைலபிள் வித்தின் தி கண்ட்ரி, அதாவது வந்து கண்ட்ரீஸ்களுக்கு இடையே இருக்க டெக்னாலஜி தொழில்நுட்ப நிலை அது வந்து மாற்றம் நிறைய கிடைக்குது. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் தி டெக்னாலஜி, அதாவது இன்றைக்கி இருக்க தொழில்நுட்பத்தினுடைய மாற்ற விகிதம் அதுவும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் டெக்னாலஜி அடாப்டட் பை காம்பிடேட்டர்ஸ், ஓகேயா, அதாவது காம்பிடேட்டர்ஸ்னால் போட்டியாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு டெக்னாலஜி சிஸ்டம் இன்றைக்கி இருக்கிறது, ஓகேயா. நெக்ஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் அப்சொல்யூஷன்ஸ், அதாவது வந்து அப்சொல்யூஷன் காலாவதியான அப்படின்னு அர்த்தம், ஓகேயா. அந்த மாதிரியான தொழில்நுட்ப முறைகளும் இன்றைக்கி என்விரான்மெண்டல் சுச்சுவேஷனில் இருக்குது. அது வந்து நம்மளை வந்து டெக்னாலஜி வந்து சஃபர் பண்ணுது பிஸ்னஸை, சிலது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது, ஓகேயா. குளோபல் என்வரான்மெண்ட், குளோபல் அப்படி என்வரான்மெண்ட்னா உலகளாவிய ஒரு என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வித் த ரேபிட் க்ரோத் ஆஃப் டெக்னாலஜி த ஃபிசிக்கல் பவுண்டரிஸ் ஆர் ஃபாஸ்ட் டிஸப்பியரிங் அண்ட் தி நியூ குளோபல் மார்க்கெட் இஸ் எமர்ஜிங் த இன்டர்நேஷ்னல் என்வரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் வித் அஃபெக்ட் த பிஸ்னஸ் ஆர் as follows. அதாவது இந்த நியூ டெக்னாலஜி சிஸ்டம் அப்படிங்கிறது விரைவான வளர்ச்சியுடன் வர்த்தக எல்லைகள் வந்து வேகமாக மறைந்து புதிய லெவலில் குளோபல், அதாவது உலகளாவிய ஒரு மார்க்கெட்டை வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு பிஸ்னஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு சர்வதேச என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம், ஓகேயா. டிஃப்ரென்ஸ் இன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், அதாவது இந்த மொழி கலாச்சாரம் இதிலெல்லாம் வேறுபாடுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த குளோபல் உலகளாவிய லெவலில் இந்த என்வரான்மெண்டலில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கரன்சி டிஃப்ரென்ஸ் இன் கரன்சிஸ், நாணய முறைகளில் என்ன இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்சஸ் இன் நார்ம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ், அதாவது நெறிமுறைகள் நடைமுறைகள் இதிலெல்லாம் என்ன இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரிலேட்டிங் டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்குல்ல, ஏற்றுமதி இறக்குமதி, அதனுடைய தொடர்பான அந்த டாக்ஸேஷன் வரி அமைப்பு முறையில் மாற்றங்கள் இருக்கும் நாடுகளிடையே, இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன் டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் பீப்புள், அதாவது மக்களுடைய விருப்பங்கள் மற்றும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை இதிலெல்லாம் என்ன இருக்கும், வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் டிஃப்ரென்சஸ் இன் தி டிகிரி ஆஃப் அடாப்டிங் ஆஃப் டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பத்தை தேர்ந்தெடுக்கும் அளவில் உள்ள வேறுபாடுகள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது, ஓகேயா. இது எல்லாமே வந்து அதாவது உலகளாவிய குளோபல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகளாவிய லெவலில் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய இது அஃபெக்ட் பண்ணக்கூடியது, ஓகேயா. இதோட கண்டினியூஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், ஓகேயா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.